ஹாய். அது 3 மினிட்ஸ் தான் ஷார்ட், எப்படி சொல்கிறது, 3 மினிட்ஸ் தான் ஷார்ட் வீடியோவாக எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கும் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட்டாக இப்போ தான் என்னோடய அப்லோட் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஏன் இது அப்லோட் பண்ணுறேன்னா, நான் இங்கே ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி இங்கே நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க, சர்வே பண்ணியிருக்காங்க, இருக்கிறாங்க, இல்லைன்னா சொல்லக்கூடியது. அதுக்குன்னு உங்கள் உடம்பை வருத்திக்கிட்டு நீங்கள் பண்ணிடுற ஒர்க் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்காக இதுக்கு ஓடுறது எல்லாமே ரைட். பட் லிட்ரலாக பார்த்தா முக்கால்வாசி பேர் எனக்கு வந்து இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுன்ற சர்க்கிள் வந்து ப்ராப்பராக எனக்கு இங்கே செட் ஆகலை. நானும் ட்ரை பண்ணிட்டு எல்லோரும் மேக்ஸிமம் அவங்கவுங்க கனெக்ஷனோட செட் ஆகிட்டாங்க. நான் வந்த இன்டேக்கில் எனக்கு தமிழ் ஸ்டூடெண்ட் தான், நானும் இன்னொரு பையன் தான். பட் அவன் பேசிக்கலாக எப்படி சொல்ல அதற்கு லைக் தெலுங்கு பர்சன்ஸ் அவங்களோட மிங்கிள் ஆகிட்டு அவங்க செட்டில் ஆகி போயிட்டான். பட் எனக்கு யாரும் அந்த மாதிரி செட் ஆகலை. ஸோ நான் ஸ்ட்ரகிள் ஆனால் அதுக்கப்புறம் லிட்டலாக வந்து நான் அதே மாதிரி சொன்ன மாதிரி தான், போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான். ஸோ வேறு ஊருக்கு வந்தேன், மறுபடியும் வேறு ஊரில் வந்து பாஸ்டாஃபாக ஒர்க் பண்ணி எல்லாம் இது பண்ணேன். பட் அதுலேயும் 3 நாள் தான், அது சம்பளம் கம்மி. ஸோ நான் தங்குற இடம் வந்து அவங்களோட ஹவுஸ் தான், ஓனரோட ஹவுஸ் தான். எனக்கு பாஸ்டாஃபாக கொடுத்த அந்த ஓனரோட ஹவுஸ் தான். அதுவும் 400 பவுண்ட் பே பண்ணணும், ப்ளஸ் எலக்ட்ரிசிட்டி பில், வாட்டர் பில், கேஸ் பில் எல்லாமே செப்பரேட்டாக பே பண்ணணும். ஸோ லிட்டரலாக அதையும் நான் பே பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் ஒரு கட்டத்தில் ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து எனக்கு பில் எதுவுமே ரெஜிஸ்டர் ஆகி வரல. ஸோ அட் லாஸ்ட் எனக்கு ஜனவரி மந்த், அதாவது 2026 அந்த டைமில் வந்து எனக்கு வந்துச்சு. பட் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். கடைசியில் எனக்கு KFC கிடச்சிது. ஸோ அதே ஊரில் KFC கிடச்சிது. இப்போ வரைக்கும் அந்த ஒரு KFC NI ஜாப் தான் நான் இப்போ வரைக்கும் ரன் பண்ணிட்டுருக்கேன். அந்த ஒரு ஜாப் தான் நான் ரன் பண்ணிட்டுருக்கேன். லிட்டரலாக என்னோட மேனேஜர் சொல்ல போனால், அந்த KFC மேனேஜர் நான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒர்க் உள்ளே போயிட்டு ட்ரில் ஒர்க் தெரிஞ்சதுனால எனக்கு லிட்டரலாக அவங்க அக்செப்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ட்ரெயின் ஆனேன், கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணேன். ஸோ லிட்டரலாக எனக்கு ஒரு 2-3 மந்த்ஸ் அது பிக்கப் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் ஆச்சு. ஏன்னா பேக்கிங் பண்ணுறது, எப்படி இன்னும் ஐட்டம் வச்சு பேக் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் KFCயில் அதில் இருக்குது. ஸோ பக்கெட் லிஸ்ட் எப்படி இருக்கோ அதுன்னு எல்லாமே உங்களுக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் நானும் பேக் பண்ணேன். ஸோ எங்கள் மேனேஜர் எனக்கு கொஞ்சம் வார்னிங்லாம் கொடுத்தாங்க. பட் லிட்டரலாக அந்த வார்னிங் கொடுத்ததில் ஒரு லேர்ன் பண்ணேன். ஸோ ஃபாஸ்ட்டாக நானும் இம்ப்ரூவ் பண்ணேன். அதுக்கப்புறம் மிஸ்டேக்ஸ் வராமல் நான் பார்த்துக்கிட்டேன். இப்போ வரைக்கும் நான் மிஸ்டேக்ஸ் வராமல் பார்த்துருக்கேன். அது வரைக்கும் என்னோடய மேனேஜர் இப்போ வரைக்கும் எந்த குறை சொன்னதில் அவ்வளோ ஹாப்பியான இது இருக்கிறாங்க. ஸோ பேசிக்கலாக எங்கள் ஒரு சில ஸ்டாஃப் அந்த மாதிரி மேனேஜர் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ ஐ கேன் சே மை மேனேஜர் இஸ் பெஸ்ட் ஃபார் த KFC ரைட் நவ். நான் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ரூம் விட்டு நான் வந்து ஜனவரி மந்தில் வெளியே வந்துட்டேன். ஏன்னா ஜனவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு சேர்த்து எனக்கு எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் பில்லு எல்லாமே சேர்த்து 1800 பவுண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ லிட்ரலாக நான் அப்படியே வாட் த ஃபக் அப்படின்ற மாதிரி மைண்டு போயிடுச்சு எனக்கு. உண்மையாகவே இந்த வேர்டு சொல்கிறது நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிகிட்டு இருக்கேன் வீடியோவில். ஸோ ரியலாக வந்து அப்போ என் கூட இருக்கிற இன்னொரு ரூம்மேட்டு பையன் தான் இருந்தால் 2